Flux9 Max நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தீபாவளினா நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்? ஸ்வீட்டு, பட்டாசு, புது ட்ரெஸ் இந்த மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டருக்கு ரொம்ப முக்கியமாக தனக்கு பிடிச்ச ஒரு நடிகனுடைய படம் ரிலீஸ் ஆகுதா, தனக்கான ஹீரோவை தியேட்டரில் பார்த்து செலிப்ரேட் பண்ணுறது தான் அவங்களுக்கு ஒரு தீபாவளியாகவே இருக்கும். இப்படி நாம் செலிப்ரேட் பண்ண படங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான படங்கள். அதில் தீபாவளியோட ரிலீஸில் எந்த படம் ஜெயிச்சது, எந்த படம் தோத்துது, யாரோட படம் நல்லா இருந்தது, இந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்கு இல்லைங்களா? இது இல்லாமல் தீபாவளி கம்ப்ளீட் ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ கடைசி ஒரு 5 வருஷமாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி எந்தெந்த படங்கள்லாம் பட்டைய கிளப்புச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ராபின் சூர்யா, இது நம்ம Flux9 Max. முதல்ல நம்ம பார்க்க போகிறது 2020. 2020 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான படங்கள்லாம் வந்தது. பட் என்னென்னா ஒரு சில படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. அதையும் நாம் லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா மக்கள் அதை கொண்டாடாமல் இல்லை. அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சூரரை போற்று. சூரரை போற்று படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கதை அம்சத்தோட ஒரு அந்த படத்தில் ஒரு சின்ன ஃபைட் கூட இருக்காது. ஆனால் அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட ஒரு ப்ராப்பரான நெரேஷனோட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் மக்களிடையே ரொம்ப அதிகப்படியான வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன், பிஸ்கோத், இரண்டாம் குத்து. மூக்குத்தி அம்மன் ஆர்ஜே பாலாஜியுடைய அந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு வந்தாங்க. நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. கதை நல்லா இருக்கும். அது இல்லாமல் அந்த ஃபேமிலியில் பெண்களுடைய தேவைகள் என்ன, மதங்களில் நடக்கிற அந்த ஒரு சில முரண்பாடுகளை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். ஒரு சில விமர்சனத்துக்கு உள்ளானாலும் அந்த படம் தியேட்டரில் எல்லாருமே கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிஸ்கோத் ஆவரேஜாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சந்தானமுடைய மற்ற படங்களோட ஒப்பிடும்பொழுது அது நம்ம தில்லுக்கு தொட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் இரண்டாம் குத்து. இந்த படம் மக்களிடம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 2021 அண்ணாத்தே, ஜெய்பீம், எனிமி. அண்ணாத்தே படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் ரஜினி ரசிகர்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த படம் ரொம்ப சீரியல் மாதிரி இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை தவிர்த்துட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக போட்டிருப்பாங்க இல்லைங்களா, இது எல்லாமே தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஓகே, நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட ரஜினி ரசிகர்களை மட்டும் இல்லாமல் ரஜினி சாருடைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த படையப்பா வரைக்குமே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட்டுக்கு. அந்த ரசிகர்கள் எல்லாமே இந்த படம் பிடிச்சது அப்படின்னே சொல்லியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜெய்பீம் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய உரையாடலை நிகழ்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால் பல பேருடைய வாழ்வாதாரங்கள் மேம்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கதை அப்படிங்கிறது, சினிமா அப்படிங்கிறது இந்த ஊடகம் இருக்கு இல்லைங்களா, சினிமா அப்படிங்கிறது திரைக்குள்ளே இருக்கிற அந்த கதாபாத்திரங்களோட பேசிக்காமல் திரைக்கு வெளியே இருக்கிற கதாபாத்திரங்கள்கிட்ட பேசணும், மனிதர்கள்கிட்ட பேசணும், ஒரு உரையாடலை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சது. பல விமர்சனங்கள் எழுந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மக்கள் அனைவருமே இந்த படத்தை ரொம்ப அழகாக கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எனிமி, விஷால் அவர்களுடைய படம். இந்த படம் கமர்ஷியலாகவும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் 2022 ரிலீஸ் ஆன படங்கள் 2. சர்தார், பிரின்ஸ். சர்தார் படம் இப்போ நமக்கு செகண்ட் பார்ட் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க, வரப்பொழுது. ஆல்ரெடி ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லாவே இருந்தது. இந்த சர்தார் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கமர்ஷியலாக நல்லா இருந்தது இந்த படம், கதைக்களமும் நல்லா இருந்தது, கார்த்தியுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன பிரின்ஸ், அந்த சேம் டேல பிரின்ஸ் படம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு. ஆனால் அந்த படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அந்த படம் பெரிய அளவுக்கு போகலை. அதுக்கப்புறம் அவருமே இந்த படம் நான் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த டைமில் நான் கொஞ்சம் முன்னாடி ஆரம்ப காலத்தில் பண்ண வேண்டிய படத்தை நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2023 ரிலீஸ் ஆன படம் ஜிகர்தண்டா XX, ஜப்பான், ரெய்ட். ஜிகர்தண்டா XX அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கார்த்திக் சுப்புராஜுடைய அந்த டெம்ப்ளேட் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதில் நடித்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் முக்கியமாக அதில் காட்டில் இருக்க அந்த சட்டானி அப்படின்னு ஒரு கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்டு கார்த்திக் சுப்புராஜ் படங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியலாகவும் இருக்கும், அதில் ஒரு கருத்துக்களையும் சொல்லியிருப்பார். இந்த படத்துலையும் அந்த மாதிரி நல்லாவே சொல்லியிருப்பார். ஸோ நம்ம பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் அதை யோசிக்கும் பொழுது பல கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த திரைக்கதையாக படம் சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஜப்பான். இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த தீபாவளியில் ஜெயிச்ச கார்த்தி இந்த படத்தில் கோட்டை விட்டார் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் மக்கள்கிட்ட ஒரு கலவையான விமர்சனங்களை தான் பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் ரைட், விக்ரம் பிரபுடைய ரைட். இந்த படம் அந்தளவுக்கு சரியாக மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2024 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 படம். அமரன், பிளடி பெக்கர், பிரதர்.
இந்த 3 படமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்ல தான் வெளியாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன், மறுபக்கம் ரவி மோகன், அதுக்கப்புறமா கவினுடைய அதுக்கு முந்தைய படம் ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் அந்த படம் வந்து கவினுடைய நடிப்புக்கு ஒரு நல்ல தீனி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல அந்த படத்தை குறைய சொல்ல முடியாது. ஸோ கவினுடைய படம் வருது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த ரேஸில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன். அதாவது அந்த ஒட்டுமொத்த அந்த 2024லேயே அமரன் படம் வந்து அதிகப்படியான கலெக்ஷனை கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் அவருடைய அந்த ஒரு மார்க்கெட் ரேஞ்சை ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துடைய கதையமைப்பு உண்மை கதையை தழுவி இருந்ததுனாலும் அதில் சொல்லப்பட்ட விதமாக இருக்கட்டும், அந்த காட்சி அமைப்புகளுமே ரொம்ப அழகாக மக்களோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு அமரன் ஒரு நல்ல ஒரு பிளாட்டாகவே அமைஞ்சதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பிளடி பெகர் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை. பிரதருடைய டைரக்டர் ராஜேஷ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஒரு கல் ஒரு கண்ணாடி, பாஸ்கர் பாஸ்கரன், நம்ம சிவா மனசில் சக்தி, இந்த மாதிரி நிறைய படங்களில் ரொம்ப அழகாக காமெடி ஜானரில் சூப்பராக கொடுத்துருப்பாரு. ஸோ அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு போய் தியேட்டரில் உட்காந்து அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த படம் சரியாக போகலை. 2025 இந்த ரேஸில் என்னென்ன படங்கள் கலந்துக்குது அப்படின்னா டியூட், பைசன், கம்பி கட்டின கதை, கார்மேனி செல்வம், டீசல். ஸோ இந்த 5 படமே ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டியூட் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ இருக்கிற ஒரு இந்த குதிரை மேலே பணத்தை கட்டினா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான். ஏன் அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணி மனுஷன் எல்லாருக்கும் பிடிக்க வச்சிடுறாரு. அவருடைய கதையாக இருக்கட்டும், அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், கடைசியாக ரிலீஸ் ஆன படங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே மக்கள் அனைவருக்குமே பிடிச்சிருந்து அனைத்து தரப்பினரையும் ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் டீசல், பார்க்கிங்க்கு அப்புறம் ஹரிஷ் கல்யாணுக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் டீசல். இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆக்ஷன் பிளாக்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்ல இருக்கும் அப்படின்னு. ஸோ அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுக்க இந்த படம் ஹெல்ப் பண்ணுமா இல்லையாங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும். பைசன், இந்த பைசன் படம் அப்படிங்கிறது மாரி செல்வராஜுடைய படங்கள் எந்த மாதிரியான கதைக்களங்களை பேசும் அப்படிங்கிறது நம்ம அவருடைய முந்தைய படங்களை பார்த்துருப்போம். துருவ் விக்ரம்க்கு இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவருடைய நடிப்பில் இருக்கட்டும், அவர் ஒரு அழுத்தமான கதாபாத்திரமாக இருக்குது அப்படின்னு மட்டும் வெளியான ட்ரெய்லரில் நமக்கு தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் பைசன் என்ன பண்ண போகுது, துருவ் விக்ரம்க்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது. மாரி செல்வராஜ் வழக்கமான கதைக்களத்தை எடுத்திருக்காரா இல்லை வித்தியாசமாக ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ரிலீஸ் ஆக போகிற படம் பார்த்தீங்கன்னா கம்பி கட்டின கதை. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நட்டி நடிச்சிருக்கார். ஸோ அவருடைய படங்கள் சதுரங்க வேட்டை எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆக போகிற படம் கார்மேனி செல்வம். இவங்க 2 பேருடைய கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். சமுத்திரக்கனி சார் எடுக்கிற படமாக இருக்கட்டும், கௌதம் வாசுதேவ் மேனன் எடுக்கிற படமாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க 2 பேர் இணைஞ்சு ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல கதையாக தான் இருக்கும். இது எந்த தரப்பு ரசிகர்களுக்கான படம் அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த தீபாவளி ரேஸில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் எந்த படங்கள் நீங்கள் அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த படத்தை பார்க்குறதுக்கு, இந்த படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.